வெற்றியை நோக்கி போக தயாரா? ஸோ ஹாய் ஹலோ 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், 2025 நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க்கையும் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஓவரால் மார்க்கையும் எடுக்கிறதுக்கு ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டடி பிளானை பிடிஎஃபாக மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐ எம் ரெடி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ராம். இது நம்ம சேனல் ஸ்கூல் நியூஸ் 10th 11th 12th. ஸோ புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ லைக்கும் இந்த ஒரு வீடியோக்கு பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக எதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோன்னா ஸோ எப்படி இந்த 12 டேஸை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இருக்கக்கூடிய 12 டேஸும் நீங்கள் கன்சிஸ்டன்சி போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு இந்த 12 டேஸும் இருந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வர எக்ஸாம் டேஸில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறது தான். ஸோ இந்த ஒரு 12 டேஸும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி அந்த பிடிஎஃபில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் எப்படி ஸோ ஃப்ரம் பேஸ்லேருந்து ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான ஒரு ஓன் வேல நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ which is better for you to score good marks. Students, இந்த 12 டேஸும் நீங்கள் எதற்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய கட் ஆஃப், அதாவது இந்த மெயின் சப்ஜெக்ட் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மெயின் சப்ஜெக்டில் ஸோ மெயினாக மேக்ஸ்க்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடாக நான் இங்கே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கேட்டு ஸோ அதுபடி மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸோடையும் நல்ல ஒரு கட் ஆஃபோடையும் ஸோ நீங்கள் போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இது நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சம் ப்ரைவேட் ஸ்கூலில் டேட் ஒரு நாள் முன்ன பின்ன வைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள். பட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிளியரான ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். ஸோ மெயின் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேத்ஸ். ஸோ பெர் டேவுக்கு ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 hours எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இந்த 12 டேஸ். நீங்கள் அந்த 5 hours நீங்கள் முழுமையாக ஸோ கரெக்டான ஒரு ப்ராப்பர் பிளானை மேக் பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக யூ ரீச் யுவர் கோல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பிசிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட அந்த பிடிஎஃப்லேயுமே அதுதான் இருக்கும். 1 mark முதல்ல இருக்கிற 11 லெசனில் இருக்கக்கூடிய 1 marks முதல்ல கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ அதை ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 marks 3 marks 5 marks நம்ம சேனல்லையுமே இம்பார்ட்டன்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துடுறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் கம்பல்சரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயினாக 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக 2 mark மட்டும்தான் ஈஸியாக இருந்தது. இந்த 3 mark பார்ட் எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராப்ளமாக கேட்டு வச்சுட்டாங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கம்பல்சரி மட்டும் ப்ராப்ளம் கேட்பாங்க. நம்ம என்னதான் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருந்தாலுமே அவங்களால தியரி அட்டன் பண்ண முடியல. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அப்போங்கிறப்ப இந்த இயருமே நம்ம இந்த இடத்துல செக் வைக்கலாம். ஸோ சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ்னு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ ஸோ 1 or 2 டேஸில் உங்களுக்கு நம்மளோட சேனல்லே வந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த 12 டேஸ் பிசிக்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே கம்பல்சரி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் சாப்டர் மட்டும் தான் படிக்கணும். அந்த பர்டிகுலர் சாப்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கணுமோ ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ பேசிக்கலாக இதை தான் ஃபாலோ பண்ணணும். 5 marksமே அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து. ஸோ இப்போ செகண்ட் ரிவிஷன் வரை எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வருங்கிறது உங்களுக்கே மேக்ஸிமம் தெரியும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அது இந்த வீடியோவுக்கு எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த இதுதான் நம்மளோட சேனலோட ஸோ உங்கள் நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் வீடியோவாக மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் வரும். ஸோ அது வரப்போ நீங்களே பார்ப்பீங்க.
அதே மாதிரி இவ்வளோ தான் ஃபிசிக்ஸுக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஸோ மெயின் திங் நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் பார்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஆர்கானிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்கிற ஆர்கானிக் ஒரு 30 to 35 ரியாக்ஷன் தான் இருக்குது. அந்த 30 to 35 ரியாக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் 12 மார்க் உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் சேவ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஆர்கானிக்லேருந்து வந்து நீங்கள் அந்த ஆர்கானிக் நீங்கள் சுத்தமாக டச் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா 12 மார்க் சாலிடாக உங்களுக்கு அவுட். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியிலே எடுத்துட்டா ஸோ நம்ம ரோட் மேப்லேயும் ஸோ அந்த பிடிஎஃப் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதுலேயுமே வந்து 1 மார்க்ஸ்லேருந்து தான் இருக்கும். 1 மார்க்ஸ் உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் இருக்குன்னா அந்த 15 1 மார்க்ஸை முதல்ல அந்த இருக்கக்கூடிய 15 லெசன்லையுமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு 1 மார்க்ஸ் தரவை வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு புக் பேக்லேருந்து வரக்கூடிய 1 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணி சாலிடாக வரக்கூடிய மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்கள் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி கூட படிங்க. ஆனால் படிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஸோ இந்த நீங்கள் எடுத்து வச்ச நீங்கள் இதுவரை எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, குவார்ட்டர்லிருந்து இப்போ செகண்ட் டிவிஷன் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ கூடுதலாக லாஸ்ட் 3 இயர்ஸாக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஆர்கானிக் ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஸோ ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். 5 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே எழுதிடலாம். ஸோ மெயின் திங் மேக்ஸ்க்கு வர போகிறேன். மேக்ஸில் ஸோ ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த சாப்டர் தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். அந்த சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா மட்டுமே ஈஸியாக 90+ எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக யாராச்சும் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சாப்டர் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அது என்னென்ன சாப்டருங்கிறத நான் தனியாக கூட சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு இந்த சாலிடாக இருக்கக்கூடிய 1 மார்க்ஸில் 20 1 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த 20 1 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம்? முதல்ல இருக்கக்கூடிய 12 லெசன்லையுமே பெர் சாப்டருக்கு 25 1 மார்க் இருக்குன்னா அந்த 25 1 மார்க்குமே தரவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் படித்து வச்சுட்டிங்கன்னா முதல்ல 1 மார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்கன்னா ஸோ சாலிடாக அதில் 18லேருந்து 17 1 மார்க் வரையும் உங்களுக்கு வந்து புக் பேக்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேக்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர்னு நான் வந்து பிடிஎஃப்லேயே அந்த பிடிஎஃப் நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அனுப்புகிறேன். ஸோ அந்த பிடிஎஃப் மேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து பேசிக்காக நான் வந்து சொல்கிறேன் அது என்னென்னு. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரில் வந்து ஒரு சில சாப்டர் இருக்குது. ஸோ அதில் ஒரு 7 சாப்டர் இருக்குது. ஸோ 1 2 அப்புறம் வந்து 4 5 6 7 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சாப்டர் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரில் வந்து 11 and 12. ஓகேவா? தேர்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டரில் வந்து 3 10 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சாப்டரும் வந்து வச்சுருப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் மட்டும் படிச்சிங்கனாலே 7 to 5 35 5 மார்க்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸும் வந்து அவுட் ஆஃப் 7 நீங்கள் வந்து 6 அட்டன் பண்ணிடலாம். இந்த கம்பல்சரி மட்டும் மேபி அதுவுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ மேபி சான்ஸ் அது வந்து சப்போஸ் வந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து கவர் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களால் அதை அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ பேசிக்காக நான் ஒரு 90 கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 7 சாப்டர். ஸோ இந்த 7 சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் அந்த 12th சாப்டர் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த 12th சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் 11th சாப்டருமே ரொம்ப ஈஸி தான். ஸோ 12th சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த 11th சாப்டருமே நீங்கள் பார்த்துடணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ வந்து இது வந்து டெய்லி வந்து நான் சொன்ன மாதிரி 5 ஹவர்ஸில் வந்து ஸோ மார்னிங் 4 to 6 பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஸோ 7 to 10 வந்து பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ப்ராக்டிக்கல் டைம் நடந்துட்டு இருந்ததுன்னா ஸோ இந்த டைம்லையுமே இது பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சிருச்சுன்னா ஸோ இதை விட அதிகமாக கூட எஃபர்ட்ஸ் போடுங்க. ஸோ இல்லை நான் நைட் ஸ்டடி பண்ணுவேன் அப்படின்னா ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஸோ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமோ ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுங்க. இஃப் யூ வில் பி சாக்ரிஃபைஸ் தென் ஒன்லி யூ வில் அச்சீவ். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த டைமில் வந்து நிறைய நீங்கள் ஆவீங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸோ நான் நிறைய வந்து ஸ்டடி டிப்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது இந்த மொபைலில் தான். ஸோ முதல்ல வந்து மொபைல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நாம் சொல்கிற மாதிரி தான் நாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ படிச்சுட்டு ஸோ நீங்கள் அதை படிக்கிற டைமில் மொபைல் எடுக்காதீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த லஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டது பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்ததுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் லீவ்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அப்போயுமே வந்து நம்மளோட சேனல் வீடியோ பார்க்குறீங்களா ஸோ பார்த்துட்டு ஸோ மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ தென் ஒன்லி ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்டடீஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஹோப்
நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியராக உங்களோட மைண்டில் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கடைசி இந்த 12 டேஸில் வந்து ஸோ சம் அன்வான்ட் திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒன்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தேர் இஸ் அ சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ கிவ் யுவர் 100% ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ மெயினாக நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கான முதல் காரணமே வந்து ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் 11th 12th தனி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸோ இன்னும் வந்து ஒரு இந்த வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ 1 or 2 டேஸில் அந்த வீடியோஸும் வரும். ஸோ அந்த வீடியோஸ்க்கு 1 or 2 டேஸ் அல்ல 3 டேஸ்க்குள்ளே வரும். ஸோ கன்ஃபார்மாக அந்த வீடியோஸ் வரப்போ ஸோ ஒரு நல்ல ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கு எஃபர்ட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்களுமே வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதர் சப்ஜெக்ட். ஸோ அதர் சப்ஜெக்ட் வந்து ஸோ இந்த சிஎஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பட் வந்து மெயினாக இந்த 5 ஹவர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 12 டேஸ் வந்து இந்த இதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்மளோட கட் ஆஃப் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு 500+ மார்க்ஸ் வச்சுருந்து மேக்ஸில் மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் ஸோ அந்த கட் ஆஃப் வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வெதர் இட் இஸ் நீங்கள் வந்து பயோ குரூப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சிஎஸ் குரூப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ஆறீங்க அப்படின்னாலே உங்களோட நல்ல காலேஜில் போயிட்டீங்கன்னா மட்டும்தான் ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்கில் பேஸ்டாக நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரியே ஸோ மக்கப் அண்ட் வாமிட்டிங் அப்படிங்கிற சிஸ்டம் தான் ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டில் ஸோ ஒரு Tier 3 காலேஜஸில் இதுதான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்காக தான் வந்து நான் வந்து எப்பயுமே நம்மளோட ஸ்டடி பிளானில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் வந்து நம்ம இதோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாமே வந்து கட் ஆஃப் சார்ந்து தான் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் ஸோ இதுக்கு அப்புறம் கொடுக்க போகிற 11th 12th ஒரு பிக்கஸ்டான ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ மூலயமா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அதாவது உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸோ கன்ஃபார்மாக அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 1 வீக்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் வந்து ஸோ பிஃபோர் ஒரு 2 டேஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போடலாங்கிற பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஸோ எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட சக்ஸஸ் வந்து ஸோ நீங்கள் போகிற எஃபர்ட்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ஹோல் இயர் வந்து சம் சக்ஸஸையும் பார்த்துருப்பீங்க, சம் ஃபெயிலியர்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் டேர்ம்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்து ஸோ அதுலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், எந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. ஸோ எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறீங்களோ ஸோ அதுக்கும் சரி, ஸோ எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ சரி, அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து நாம் அடுத்து போகக்கூடிய வீடியோவில் நம்ம கொடுக்குற அந்த பிடிஎஃப் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் கிட்ட ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்தாலும் சரி ஸோ அதில் இருக்கக்கூடிய லிமிட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்து ஸோ உங்களால் ஒரு 500 ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஃபார் போத் 11th and 12th ஸோ அந்த வீடியோஸ் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டடி பிளானுக்கான ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிடிஎஃபை நான் அதோட லிங்க்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்கமிங்கில் போடுற எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நிறைய சேனலை விட நம்ம சேனலில் நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே மாதிரி யூனிக்காகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து இங்கே வந்து கான்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போடுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.